ஹாய் காய்ஸ், நம்ம லாங் வீடியோஸ்லாம் இப்போ ரொம்ப நாளாக காணோம். நிறைய பேர் அக்கா லாங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சீக்கிரமாக கண்டினியூ பண்ணலாம். பட் பேபி பிளானிங் போயிட்டுருக்கனால ஹெவி ஒர்க் அவுட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவன்ட் ஆகிட்டேன். நோ ப்ராப்ளம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. சரி, ஷூட் பண்ணிட்டோம், அப்படியே வீடியோ ஷேர் பண்ணிடலாம். இதை அப்படியே வச்சுட்டு தான் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டேன். அப்படியே உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்ற ஒரு ரீசனும் கூட இருந்தது. இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு தலைப்பொங்கல். ஸோ இது அப்படியே மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ ஒரு லாங் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக எங்கள் அம்மா வீட்டில் காலையிலே சூரியன் உதிச்சு வரும்போது பால் பொங்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கிறதுக்கான சில வேலைகள்லாம் நைட்டே பார்த்து வச்சுட்டேன். அதனால் காலைல எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு வந்தோடனே பொங்கல் பானையை அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கேற்று ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனில் ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு தான் அப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கு வச்சேன். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோவா தெரியாதுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறேன். முன்னாடினாலே எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருமே வந்து ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அப்படியே வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள், பொங்க பானை சட்டி, கரும்பு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் வந்து ஊர் சைடு மதுரை, பொங்கல் காசும் வந்து கொடுப்பாங்க. இது தலைப்பொங்கல் அப்படின்றனால வீட்டில் பொங்கல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. பட் அத்தானுக்கு எப்பயுமே கொஞ்சம் பிஸி தான். அன்றைக்கி சீசன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூஜை ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அன்றைக்கி கோவிலில் வியாபாரங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ பொருள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறமா சார் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு 2 பேரும் கட்டுப்பிடிச்சி ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு விஷ் பண்ணோம். ஸோ உங்களுக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, லவ் மேரேஜ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் கோவிலில் அவர் என்னை பார்த்தாரு, பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க. நான் அப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்பர் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணி 24 ஹவர்ஸ் கூட இல்லை, 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்தே எடுத்துட்டேன். எடுத்த உடனே 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இவர் என்னை அட்ராக்ட் பண்ணது வந்து ஒரு பேங்கிள்ஸ் தான். இப்போயுமே எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் வரப்பையும், ஒவ்வொரு சீசன் டைம்ஸ் வரப்பையும் எனக்கு பேங்கிள் வாங்கி கொடுப்பாங்க. நான் வீடியோஸில் காட்டுறேன். அவ்வளோ பேங்கிள் இருக்கும். பாக்ஸாக இருக்கும். பேங்கிள்ஸாக தான் இருக்கும். ஒரே கண்ணாடி வளையல் தான் இருக்கும். எனக்கு வந்து அட்ராக்ட் ஆனது அந்த வளையலில் விழுந்துட்டேன். ஸோ அதனால் இந்த வளையலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இவர். ஃபஸ்ட்டு அத்தான் வந்து அவங்க வீட்டில் போய் பேசினார். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து விசாரித்தாங்க. எல்லாமே விசாரிச்சுட்டு ஓகே, பையனுடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா அவங்க ஃபேமிலிஸ் வந்து எங்கள் ஃபேமிலியில் பேசணுன்ற மைண்ட் செட் வந்தாங்க. நான் போய் எங்கள் வீட்டில் சொன்னோன்னே அவாய்ட் பண்ணாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஒரு 6 மாதம் வந்து அவங்களால என்னென்ன அட்வைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்வைஸுமே வந்து பண்ணி பேசினாங்க, பேசி பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சு இவரை. ஸோ அதனாலேயே மேரேஜ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்தார். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம பொண்ணுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பன்ற வந்தார். பட் எங்கள் அம்மா கல்யாணம் முடிஞ்சு இப்போ கூட எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஒரு வழியாக எங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் இருந்தாலுமே அந்த கல்யாண டைம் வரைக்குமே எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம், பயம், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா அந்த லாஸ்ட் டைம் கூட சொன்ன ஒரு வேர்டு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் நிமிஷத்தில் கூட இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன் அப்படின்ற வேர்டு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. அந்த மனமேடை போக வரைக்குமே எனக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு. எப்படா கல்யாணம் முடிஞ்சு நல்லா நார்மலாக ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஒரு வழியாக எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த ரிலீஃப், அந்த ஃப்ரீனஸ் கிடச்சிது. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்றது இதுதான் போல் அப்படின்ற மாதிரி. பட் ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு வேணும். ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஒன்று அப்பாவோட சப்போர்ட், இல்லை அம்மாவோட சப்போர்ட் இருக்கணும். எனக்கு எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இருந்துச்சு, அவருக்கு அவருடைய ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் இருந்தது. ஸோ அதனால் எங்கள் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்தது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும். முக்கியமாக நம்மளுடைய பெற்றவங்களுடைய சம்மதம் இருக்கணும். வேறு யார் சம்மதமும் நமக்கு தேவையில்லை. நம்ம பெற்றவங்க சம்மதம் இருந்தால் மட்டும் போதுங்க லைஃப்பில். அந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பொறுமையாக இருந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரியலி ஹாப்பி.